morning. அதான் ஒரு ராகத்தோட சொன்னாதான் அது காலேஜ்னு அர்த்தம்ல. So thank you. I would like to thank the management for inviting me here. இது ஒரு நல்ல நாள். It takes me back 21 years. But before that, first things first. Can I request you all to stand up? Okay. And I want you to give a standing ovation to your parents. They can see it. So if you can, right? In the kaithattal, in the gratitude is for your parents. Thank you. இது எதனால சொல்றேன்னா, இந்த சில விஷயங்கள் வந்து இது ஏதோ ஒரு மரியாதைக்காக ஒரு இதுக்காக சொல்ற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு மனசார சொல்ற விஷயம். ஏன் சொல்றேன்னா, இது வந்து இப்போ உங்களுக்கு புரியாது. எங்க அப்பாவும் என்கிட்ட சொல்லுவாரு, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு லேட் ஆகும், ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன், 8 மணிக்கு வருவேன், 9 மணிக்கு வருவேன், ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் ஏதோ ஒரு கதை சொல்லுவோன்னு வச்சுங்க. வீட்டில் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அம்மா வந்து தருமணம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஏன்ப்பா நான் தான் வயசாகிடுச்சேன், எனக்கு 20 வயசு ஆகுது, என்ன இன்னும் இது பண்ணுறீங்க? இப்போ உனக்கு புரியாதுடா, நீ உனக்கு நாளைக்கு உன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு லேட்டாக வரும்போது அப்போ உனக்கு புரியும். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் see you have graduated a year back, you have got the degree, you have started working somewhere. பட் இந்த ஒரு அக்கேஷன் வந்து எல்லாரோட ஒரு பேரண்ட்ஸோட ஒரு கனவு, ரைட்? என் பையன் கிராஜுவேஷன், என் பொண்ணோட கிராஜுவேஷன், அந்த ஒரு ஃபோட்டோ, அது வந்து ஒரு it can only be experienced, okay? So I am sure you will all experience that in the years to come, right? When your children get similar laurels. But it's a moment for your parents who are seeing this, and I would like to congratulate all the parents first, right, for having make the right decision, and congratulations to you, because நீங்க வந்து அவங்களுடைய கனவை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா, கனவு காண்றதுக்கு அளவே கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து கனவு காண்றதுக்கும் கவலைப்படுறதுக்கும் அளவே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் உங்களை பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, உங்களை பற்றி கனவு காண்டுட்டு இருப்பாங்க. ஸோ தே வில் ஹேவ் சிமிலர் a lot more aspirations about you, and I wish you good luck that you do all of this. So அது ஒரு பக்கம், the happiness to the parents. The second is, I am sure you are more connected than what we were with our batchmates. So my chairman sir கூட ஒரு சொன்னாரு, அந்த networking and the friendship. Today you have a lot of tools to do that, right? WhatsApp இருக்கு, Facebook இருக்கு, அதெல்லாம். But still develop some intimate bonding and connects. ஒரு வருஷம் கழிச்சு எல்லாரும் பார்க்குறீங்க. I'm sure you will have some plans to meet again later in the evening, exchange notes, meet people. So this is, ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு you will all be in very influential positions, and see how you can help each other and how you can help others, right? So you will form a very nice network. So don't leave this network, right? So in the network maintain பண்ணுங்க. So I'd like to share just 3 thoughts with you. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா chairman sir ஏற்கனவே சொல்லிட்டாரு. So I'll try to see if I can rephrase it in a different way. Just 3 messages. இப்போ நீங்கெல்லாம் யாரு? இன்ஜினியர்ஸா? சொல்லாமா, கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்லாமா நம்மலாம் இன்ஜினியர்ஸ்னு? என்ன சார் டிகிரி கொடுக்க போறீங்க, இப்போ போய் இப்படி ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. There is a difference between engineering graduates and engineers. Engineerனா யாரு? ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும்ல. It's from the Latin word ingenium, which means to create, design, devise. Sir, first year la choice la vittaen, right? So the point is, இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற டிகிரி வந்து it's a passport. வெளிநாடு போனோம்னா நமக்கு என்ன தேவை? பாஸ்போர்ட் இருந்தா போயிடலாமா? Visa, right? What you have got is just a passport. With this you may or may not be able to travel. The visa is nothing but the experience and the skills that you gather now. நான் ஒரு ஃப்ரெஷர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்னா எனக்கு அப்ராட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, ரைட்? So you have to gain that skills and experience and expertise.
And that is what you are going to gain from now on. So understand the subtle difference between engineering graduate and an engineer. You are all engineering graduates today. Congratulations. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா நானும் வேற எங்கேருந்து வந்துடல, நானும் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான். ரைட்? எத்தனை பேப்பர் எழுதணும்? ஒரு 50 பேப்பர் எழுதுவோமா? 42 இல்லை. இஃப் யூ ஆர் லக்கி அந்த பேப்பரை ஒரு வாட்டி தான் எழுதுவோம், சில சமயம் 2 வாட்டி கூட எழுதுவோம். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஏதோ சப்ஜெக்ட் போட்டிருந்தான் டிஎஸ்பின்னு. என்னப்பா டிஎஸ்பின்னா? டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் சார் அப்படி. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், ரைட்? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு யூ ஹவ் met that milestone and it's a proud moment. But now I would encourage you to become engineers. These are two different things, my dear friends. We are all engineering graduates. And I will tell you why. இந்த டிகிரி வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்த கோர்ஸ் engineering course professional course அப்படின்னு சொல்றோம். Which are the other professions? Medicine, law, இதெல்லாம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர் வந்து சொல்றாரு, நான் வந்து ஹவுஸ் சர்ஜன்லாம் முடிச்சிட்டேன் சார், ஒரு 5 வருஷம் படிச்சிட்டேன், 10 வருஷம் கஷ்டப்பட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன், என்னோட படிப்பெல்லாம் இனிமே ஓவர், ஆல் மை ஸ்டடீஸ் ஆர் ஓவர், நான் இப்போ ஒரு கிளினிக் தொடங்குறேன்னா யார் அந்த டாக்டர்கிட்ட போவாங்க? Because you expect the doctor to keep himself updated, current with the latest drugs, latest discoveries and all that. These are all professions by practice. You have to practice to be in that profession, be it an engineer or a doctor or a lawyer. A lawyer வந்து படிச்சு முடிச்சா அவ்வளவுதான் கிடையாது. அன்னைக்கு என்னென்ன வெர்டிக்ட் வருது, அந்த வெர்டிக்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ணி பிரசிடென்ஸா கோட் பண்ணி என் கிளையண்ட்டுக்கு நான் வாதாடலாம், இப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கணும். ரைட்? So I have to keep myself continuously current. And I'm not saying something from thin air, okay? இது IEEE ஸ்டடியே வந்து என்ன சொல்லுதுன்னா, half life of knowledge in IT is 2.5 years. 50% of what we know becomes obsolete in 2.5 years. அப்படி இருக்கும்போது unless and until we continuously keep learning. So if somebody thinks that சார் நான் கிராஜுவேஷன் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன் சார், இதோட என்னோட படிப்பு முடிஞ்சதுன்னா, I think we are making a mistake. So definitely this is a milestone. You have become engineering graduates. Now I would encourage you to become engineers by practice and practice this lifelong learning. So that is the first thought process I would like to leave you with. The second thought process is, be careful with your digital tattoo. Be careful with your digital tattoo. Because நம்ம வந்து ரொம்ப ஈஸியா we get carried away by with some of this social media. சாரும் சொல்லிட்டு இருந்தார், right? Look at the things that we put on the Facebook, or எத்தனை பேர் have a LinkedIn profile? Right? So as you enter the professional world, please have a very nice LinkedIn profile, because LinkedIn is the professional network. Right? Facebook is good. இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா, புதுசா psychological disorders are coming in now because of the social media. நிம்ஹான்ஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பெங்களூர்ல, நம்ம கீழ்பாக் மாதிரி அது ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க வந்து the latest treatment is all on this WhatsApp de-addiction, Facebook de-addiction இதெல்லாம். The digital isolation is very killing. நீங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. There are people who post something on, and I'll tell you how this is changing our emotions. எத்தனை பேர் வந்து டைரி எழுதுவீங்க? யாராவது டைரி எழுதுற பழக்கம் இருக்கா? அந்த பழக்கமே இல்லை. யாராவது எழுதுவீங்களா? இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் வந்து டைரின்னு ஒன்று எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைரியில் என்ன எழுதுவோம்னா, நமக்கு ரொம்ப பர்சனலான ஃபீலிங்ஸு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை அதில் எழுதுவோம். எழுதிட்டு அதை யாரும் படிக்காம பார்த்துப்போம். We keep it very, very secret to ourselves. That was the previous generation. இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, including me, நானும் Facebookல இருக்கேன். Right? Where do we pour our emotions? On Facebook. Facebookல emotions நீங்க I am irritated with this, or I am happy about this, அப்படி இப்படின்லாம் எல்லாம் எழுதுறோம். நான் இன்னைக்கு காலையில் 2 இட்லி சாப்பிட்டேன்ல இருந்து ஸ்டேட்டஸ் அப்டேட். Everything you put there, right? But the irony is,
ஃபேஸ்புக்கில் போடுறது மட்டும் தப்பு இல்லை, அதை போட்டுட்டு யூ கீப் வாட்சிங் ஹவு மெனி லைக்ஸ் ஐ ஆம் கெட்டிங். நான் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண எனக்கு லைக் பண்ணல, ஆனா என் ஃப்ரெண்ட் இவ அவளோட ஸ்டேட்டஸை லைக் பண்ணியிருக்கா, அவனோட ஸ்டேட்டஸை லைக் பண்ணியிருக்கா. saying this is becoming a psychological disorder my dear friends. எனக்கு எத்தனை லைக் வருது, அவனுக்கு எத்தனை லைக் வருது, ரைட்? இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா என்னோட டீம்ல ஒருத்தங்க அவங்க வந்து கோயம்புத்தூர்ல தான் ஒரு ரிட்ரீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. ஒரு வாரம் போயிட்டு வந்துட்டு ஐ எம் சோ எனர்ஜைஸ்ட், ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ ரிலாக்ஸ்ட் அப்படி இப்படின்னாங்க. என்னமா பண்ணீங்கன்னு, ஒரு வாரம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போனேன், ரெஃப்ரெஷிங்கா இருந்தது அப்படி இப்படின்னாங்க. எவ்வளோ? 25,000 கொடுத்தேன் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உள்ள போகும்போது இவங்க லேப்டாப்பையும் மொபைல் ஃபோனையும் வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு வாரம் கிடையாது. And they came back and said, I am so energized, I am feeling so happy. We are not spending time with இந்த இதெல்லாம் ஃபார்வர்டட் மெசேஜஸ்லாம் உங்களுக்கே நிறைய வந்திருக்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம், ஆனால் பேசிகிட்டு இருக்க மாட்டோம், வாட்ஸ்அப்பில் இது பண்ணிட்டு இருப்போம், எங்கேயோ இருக்கிறவன ஃப்ரெண்டுமோ பக்கத்து வீட்டுக்காரன ஃப்ரெண்டுன்னு தெரியாது நமக்கு, ரைட்? These are all the things that are happening and we don't know where this is going to lead us to, right? And I'll tell you how this social media is tampering your DNA. First, ungaloda heart it has tampered already. What emotions were personal to you that has become public, which can be used against you, with or without your knowledge. So Facebook வந்து உங்களோட heart it has. The second part is your brain. 1 in 6 questions asked in Google has not been asked before. இன்னைக்கு கூகுள்ல whatever we are searching, 1 in 6 questions have never been asked before. The implication is, இதுக்கு முன்னாடியே எனக்கு அதே டவுட் வந்தது, அந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா what I was thinking was இது யாருக்கு தெரிய போகுது, யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சு நான் கேட்காம விட்டேன். ஆனா today I believe Google has the answers. But then, my dear friends, some of you who will work in artificial intelligence, this data mining and all of that, you will figure out, it's end of the day, it's a search engine. You never know what is the tampering happening behind. நம்ம எது வேணா search பண்ணிட்டு, with all due respect to teachers and everyone, what we say is Google knows more than our teachers, right? அந்த கூகுள்ல search பண்ணி first வர 4 ரிசல்ட்ஸ்ல ஏதோ ஒண்ணுத்துல ஒரு 4 லைனை படிச்சுட்டு I think I know about it and we leave it there. What has happened is our thinking ability has shrunk. Our learning ability and what we were learning more and more, etc., adallam kammi aidichu. So the second part is the brain has been tampered. The third most important part is the gut. Gut represents the consumption part of it. Times of India la ipo vaanginingalaanu theriyala. Last 3-4 நாளா பாத்தீங்கன்னா நான் சொல்றான், நிறைய மெசேஜஸ்லாம் வந்திருக்கும். 50% சேவ் பண்ணனா Flipkart போ, 60% அமேசான் போ, 100% சேவ் பண்ணனா ஆன்லைன்லயும் போகாத. எதுக்கு நம்ம போய் வாங்கணும்? தேவைன்னா நம்ம வாங்க போறோம். தேவை இல்லாததையும் வாங்க வைக்கிற ஒரு சக்தி இந்த ஆன்லைன் காமர்ஸ்க்கு இப்போ வந்திருக்கு. 50% of what you buy is not necessarily required. And this is based on the study whatever customers have done on Amazon patterns, and we accumulate junk and more and more and more junk, right? And இதெல்லாம் வந்து ஏதோ நம்ம டிஎன்ஏவை டேம்பர் பண்ணிருச்சு, நம்மளோட திங்கிங் ப்ராசஸை, நம்மளோட எமோஷன்ஸை, நம்மளோட கன்சம்ஷன், நம்மளோட பிஹேவியர் பேட்டர்ன் மட்டும் இல்லை. There is a huge commerce value behind it, right? இந்தியாவோட GDP $3 trillion, around that. இந்த 4 கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் is $3 trillion. Google, Amazon, Facebook and Apple. ஒரு இந்தியாவுடைய ஜிடிபி இஸ் ஈக்குவலன்ட் டு தி மார்க்கெட் கேப். 10 வருஷம் முன்னாடி 2006ல which are the 4 companies which are leading na? Bank of America, Exxon Mobil, British Petroleum, இப்படின்னு petrol and banks were the leading either. இன்னைக்கு it is these 4 companies which are. So there is a lot of commerce, there is a lot of vested interest. So my second thing is, don't get carried away by this. Okay, இதுக்கு வந்து the 4 அப்படின்னு ஒரு புக் இருக்கு, ஸ்காட் கேலவே அவர் எழுதின புக்கு, அதுல இருந்தா நான் இந்த எக்ஸாம்பிள் கோட் பண்றேன்.
So you can either read that book or listen to the TED Talk of Scott Galloway. It's a nice... So second message, the digital tattoo, be very, very careful. It's a trap. And once you get in, sometimes we get sucked in and it leads to some significant disorders. And I have seen some people also ruining their health. Right? The latest case, people get into depression, they watch more and more movies. In the serial, TV serial, இன்னைக்கு 20 நிமிஷம் தான் அந்த டார்ச்சர் பாப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த டார்ச்சருக்கு you have to wait for another 24 hours to see next episode. But today in the Netflix and all those live streaming, people get addicted. They spend hours and hours on this mobile gadget. Right? Average time spent by a teenager is close to 6 to 8 hours in US. Right? Ittana time definitely these are not productive time, right? So be careful with your digital tattoo and don't get carried away by this. Make judicious use of your time. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது எல்லாரும் சொல்ற மாதிரி 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் வேலை பண்ணுங்க, 8 மணி நேரம் தூங்குங்க. மீதி 8 மணி நேரம் you pursue your interest, family, health and all of that, right? So be careful. This is இது இந்த புதைகுழிமாங்களே அந்த மாதிரி it can suck you in without your knowledge and you will go so far before you know or you realize. And the third most important thing, my dear friends, which I also request you to do that, in the value system. In the சில values மாறவே மாறாதுங்க. நீங்க சொல்லலாம் நாங்க millennials, நாங்க next generation, அது இதுன்னு. சில values மாறவே மாறாது. Right? And some of those values are, one of the most important value that I would request you to have is gratitude. Gratitude to the parents, gratitude to the campus. Now, ஏன் gratitude to the campus சொல்றேன்னா, there is a lot of mutual symbiotic learning that you can create between you and your juniors. Right? So my request is, அவங்க முதல்ல ஏதோ introductionல ஏதோ நிறைய awardலாம் சொன்னாங்கல்ல, of all the awards, one thing that I cherish is I got a distinguished alumnus award from the college that I studied, because I still maintain my connect with my college. I go back, I talk to the students, I talk to my faculty members, some of them are still around. Right? என்னோட project gate தான் இன்னைக்கு வெங்கடேஸ்வரா காலேஜ் principal Dr. Ganesh Vedyanathan, still in touch with him. Right? ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி காலேஜ் போவேன், ஸ்டூடண்ட்ஸோட பேசுவேன். You can add immense value when you come back to the college. So my sincere request is, you should keep in touch with your alma mater. Right? And the third most important thing is the values to the gratitude towards the society. நம்மளால ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். Right? So these are the three things. I don't know whether you are still in a listening mode, but I will summarize. Become engineers. You're all engineering graduates. Please remember, I am not offending you. It's a commendable achievement. நான் சொன்ன மாதிரி engineering degree வாங்குறது அவ்வளவு லேசப்பட்ட விஷயம் இல்ல. 48 பேப்பர்லாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்க. Right? But now it's the challenge to become engineers. Right? And I'm sure you all will become. So become engineers. Be careful with your digital tattoo. It can suck you in. Be watchful. Third is, wear this attitude called gratitude. It's going to immensely help you. Okay? All the best again, and thanks to the management and everyone for having me here. All the best.